வணக்கம். இது ஒரு குட்டி விலாக் தான். விலாகே போடுறதில்ல. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு ஒரு சின்ன விலாக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இடம் வந்து இன்றைக்கி சண்டே, எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் இந்த இடம்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு, இதையும் கொஞ்சம் கழுவிட்டு இப்படி நகர்த்தி வச்சுருக்கேன். நமக்கு ஒரு அக்கா ஹெல்ப் பண்ண வருவாங்க. அவங்க பாத்திரம் தேய்ப்பாங்க, வீடு கூட்டி துடைப்பாங்க. இது நமக்கு இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் நீட் பண்ணி வச்சோன்னா தான். இல்லைன்னா இங்கே இருக்க உப்பு தண்ணிக்கு இந்த இடம் ஃபுல்லாக நல்லா வெள்ளையாக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறதும் கஷ்டம். என்ன இருந்தாலும் ரெண்ட் வீடு, நம்ம அதை நீட்டாக வச்சுருந்து நீட்டாக அவங்கள்ட்ட கொடுக்கறது தான் நல்லது. ஸோ அதனால தான் நான் வந்து எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் இதை எடுத்து வச்சுட்டு இந்த பாத்திரம் ஸ்டாண்டை நகர்த்திட்டு இந்த இடத்துல வெள்ளையாக இருந்தது அதையெல்லாம் கழுவிட்டு இப்போ திரும்ப இப்படி வச்சுருக்கேன். என்றைக்கு நான் வீட்டில் இருக்கேனோ அப்போ அது மாதிரி செஞ்சுட்டு வச்சுட்டோம்னா போதும். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அக்கா அந்த ஹெல்ப் பண்ணுற அக்கா சண்டே லீவ் வரமாட்டாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராத அன்னைக்கு நான் இதை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அவங்க ரெகுலராக வந்து பாத்திரம் விளக்குவாங்க, வைப்பாங்க. இப்படி வைக்கிறப்ப அந்த உப்பு தண்ணி கீழே வரும் இல்லையா, அது நம்ம டைம் இருக்கும்போது இப்படி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வீடு சுத்தமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி சண்டே இது ஒரு சின்ன வேலை. அப்படியே இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி மீன் வறுவலுக்கு மீன் குழம்பு கொதிக்குது, செம்ம வாசம், மாங்காவோட வாசமே வருது. ரைட், இது வந்து என்ன மீன், பாறை மீன் வாங்கினேன். ஆமாம், இது பாறை மீன் வறுவல். என் ஹஸ்பண்ட் ஏதோ சீக்ரெட் மசாலா ஒன்று அரைச்சி வச்சுருக்காங்க. இது அவங்க தான் பண்ண போகிறாங்க. பட் நான் கழுவி இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சுடுவேன். அப்புறம் ப்ரான் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன மீன் குழம்பு, எனக்கு வந்து நெத்திலி மீன் குழம்பு வச்சா என்னமோ நல்லா இருக்க மாதிரி இருக்குது, இல்லைனா மத்தி மீன் குழம்பு வச்சுட்டா நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நெத்திலி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் மீனை சேர்க்க போகிறேன், கழுவிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நெத்திலி மீன் குழம்பு, அப்புறம் வறுவல் வந்து பாறை மீன் வறுவல். ப்ரான் வாங்கி மசாலா போட்டு வச்சிட்டோம்னா எமர்ஜென்சிக்கு நான்வெஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் சமையல். இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறக்கா வரமாட்டாங்க. அதனால் இன்னைய பாத்திரங்களெல்லாம் நம்ம க்ளீனாக கழுவி வச்சுக்கிட்டோம்னா தான் காலையில் கிச்சனில் ஈஸியாக நம்ம வேலை செய்ய முடியும். ஆனால் இப்போ சமைச்சிட்டு இருக்கிறதால பாத்திரம் மட்டும் கழுவிட்டேன். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கிச்சன் ஏரியாவையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் அதாவது மூடியெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிடணும், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக. இப்போல்லாம் நான் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணியிருக்கேன். இந்த ஒட்டு மாங்காய் கிடச்சிது இன்றைக்கி, அதையும் போட்டாச்சு. மீன் குழம்பு கெட்டிங் ரெடி. ஸோ இந்த விலாக் வந்து குட்டியாக ஒரு விலாக் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா விலாகே போடாமல் இருக்கிறேன். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்கிற மாதிரி தான். சரி, சின்னதாக வருவது ஒரு விலாக் எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமைக்கும் போதே அப்படியே ஒரு வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி லன்ச் மெனு வந்து நெத்திலி மீன் மாங்காய் போட்டு குழம்பு. இந்த மீன் வறுவல் வந்து வறுக்க போகிறாங்க. என் ஹஸ்பண்ட் தான் செய்ய போகிறாங்க வறுவல். ஆமாம், நானாக கழுவி க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வச்சுட்டேன். இது ஏதோ ஒரு சீக்ரெட் ரெசிபியோடு செய்ய போகிறாங்க. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் லன்ச் மெனு. கண்டிப்பாக இந்த விலாக் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் என்ன லன்ச் மெனுன்னு மறக்காமல் கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்கள்.